வணக்கம் நண்பர்களே. விஜய் சென்ட்ரல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று தமிழ்நாடு அரசியலில் பெரும் பேசு பொருளாக மாறிய ஒரு சம்பவத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். விஜயை பற்றிய கருத்து, அதனை தொடர்ந்து எழுந்த சர்ச்சை, கைது நடவடிக்கை, அரசியல் கட்சிகளின் எதிர்வினை, சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கூறும் கருத்துக்கள் என முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். தினமும் விஜய் பற்றிய புதிய அப்டேட்களை முதலில் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வீடியோவுக்குள் செல்லலாம். சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விஜயை குறித்து கூறியதாக சொல்லப்படும் கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தின. அதனைத் தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்தது. பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த சம்பவம் பல்வேறு அரசியல் கட்சிகளிடமும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இது சட்டப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை என கூற, மற்றவர்கள் கருத்து சுதந்திரம் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் #விஜய், #DVGay போன்ற ஹேஷ்டேக்குகள் மீண்டும் ட்ரெண்ட் ஆகின. விஜய் ரசிகர்கள் இந்த விவகாரத்தை தீவிரமாக விவாதித்து வருகின்றனர். இப்போது அனைவரும் எதிர்பார்க்கும் கேள்வி ஒன்றுதான்: இந்த விவகாரத்திற்கு விஜய் அல்லது அவரது கட்சி அதிகாரப்பூர்வமாக பதில் அளிப்பார்களா? அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் வரை பல்வேறு ஊகங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. எனவே உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் வரை அவற்றை எச்சரிக்கையுடன் அணுகுவது முக்கியம். முடிவு: இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற விஜய் அப்டேட்களுக்கு விஜய் சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.